டேய் வெற்றி, பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடணும். நீ பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்திருக்க. அத்தை, நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். சரி, கூட்டு வா. வெற்றி அண்ணி, பத்திரிக்கை அடிச்சாச்சு. எல்லாருக்கும் குடுக்கற நேரத்துல இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நலங்கு வேற வைக்க போறாங்க. இப்படியே இருந்தா எப்படி? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி. ஐயோ, தெரியலனா எப்படி வெற்றி? இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலுமே தடுக்கவே முடியாது. பாத்துக்கோங்க. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இவன் சைலண்டா இருக்கிறத பார்த்தா அந்த திவ்யா கழுத்துல தாலி கட்டிடுவானோ? அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுக்கப்புறம் எனக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். இதை விடக்கூடாது. சம்பந்தி, இன்னைக்கு தான் நம்ம வெற்றியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. அத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். சந்தோஷங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் அம்மா. வணக்கம் அத்தை. சம்பந்தி, என்ன ஏதாவது என் உதவி தேவைப்படுதா? இல்ல, எதிர்பாராம திடீர்னு வந்திருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கோ? என்ன விஷயம் சொல்லுங்க. சம்பந்தி, ஒரு பிரச்சனை. அதுக்கு உதவ உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்ல. அதான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது வந்து நாங்க ஏற்கனவே வெற்றி தம்பி கிட்ட இத பத்தி பேசியிருக்கோம். அவரும் இந்த விஷயத்துல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன விஷயம் சம்பந்தி, சொல்லுங்க. டேய் வெற்றி, என்னடா, என்ன விஷயம்? என்ன ரெண்டு பேருமே பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, பூஜைக்கு நேரமாச்சு. பூஜை முடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல சம்பந்தி, சொல்லிடுறேன். அது வந்து என் பொண்ணு துளசி இருக்கால. ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதான் தெரியுமே. மாப்பிள்ள கூட நல்ல மாப்பிள்ள. நம்ம கோயில் திருவிழால கூட பார்த்தமே. கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இல்ல, கல்யாணமே நடக்குமான்னு சந்தேகமா இருக்க. என்ன சொல்றீங்க? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் நீங்க அன்னைக்கு திருவிழா ஏற்பாடு பண்ணியிருந்தப்போ கோயில்ல வச்சு திருட்டுத்தனமா என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். என்னங்க சொல்றீங்க? அநியாயமா இருக்கு. சரி, அவன் யாரு என்னன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இல்லையா? வச்சுக்கோ ப்ளீஸ் அஞ்சலி, என்ன புரிஞ்சுக்கோ. நீ என்கிட்ட கோவப்படாத அஞ்சலி. நீ கோவப்பட்டா என்னால தாங்கிக்கவே முடியல அஞ்சலி. அஞ்சலி, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேசா கோவப்பட்ட. அப்ப எனக்கு எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? ப்ளீஸ் அஞ்சலி, எப்பவுமே என்கிட்ட கோவமா நடந்துக்காத. நான் தப்பு பண்ணா நீ என்ன வேணாலும் தண்டனை கொடு. என்ன திட்டு, அடி. ஆனா என்ன கோவப்பட்டு ஒதுக்கி வச்சிடாத அஞ்சலி. அதை மட்டும் செஞ்சிடாத அஞ்சலி. அழாதீங்க.
நான் எங்க உங்களை ஒதுக்கி வைப்பேன்? என் உலகமே நீங்க தாங்க. என்னைக்குமே நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க. சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல அஞ்சலி, பரவாயில்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும், அது போதும். கடவுளே, எனக்கும் திவ்யாவுக்கும் நடக்கிறதுக்கு கல்யாணம் எப்படியாவது நின்றுணும். துளசியையும் என்னையும் எல்லாரும் ஏத்துக்கணும். அதுக்கு நீதான்ப்பா ஒரு வழி காட்டணும். முருகா, என் பையனுக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும். எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க சன்னதிக்கு வந்து மொட்டை அடிச்சு பால் கூட எடுக்கிறேன். சம்மதி, வாங்க உட்காரலாம். அபிராமி, ஒரு தட்டுல பத்திரிக்கை வச்சு பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்க. ஆமா மீனா, எடுத்துட்டு வாமா.